வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் வெண்பா ஃப்ரம் வெண்பா வியூஸ். என் சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு மார்னிங் vlog. மார்னிங் கிச்சடி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல ரவை எடுத்து நல்லா பொறுமையாக ஒரு கடாயில் போட்டு வறுக்கணும். தீயை மிதமாக வச்சு நல்லா ஓரளவுக்கு செவக்க வர்ற அளவுக்கு வாசனை வரும். நம்ம ரவையை வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா கடாயில் எண்ணெயை ஊற்றி, எந்த எண்ணெய்னாலும் ஊற்றலாம், நம்மளோட இஷ்டம்தான். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ரீஃபைண்ட் ஆயில் எதுவோ அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு பொறுமையாக நல்லா வறுத்ததுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை இது மட்டும்தான் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா செவந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதங்கணும். இந்த கிச்சடியில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நாங்கள் போட மாட்டோங்க. இது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கிச்சடின்னே சொல்லலாம். ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப வராது. வெங்காயம், தக்காளி இது மட்டும்தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு கோகோனட் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சட்னியோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. கொஞ்சம் பொறுமையாகவே அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதங்கினா வாயில் நம்ம சாப்பிடும் போது வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். அது வதங்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்களா இப்போ செவந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு, கல் உப்பு இல்லைனா தூள் உப்பு அவங்கவுங்க இஷ்டப்படி அதை ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அது தகுந்தமாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம்னா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இன்னும் கொஞ்சம் வதங்கி நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும். நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்தில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி இது மூணும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்களா தக்காளி எந்த அளவுக்கு வதங்கிருச்சுன்னு அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா இப்போ வெங்காயம், தக்காளி நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ், சால்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். ரவையை வறுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி எடுத்து கொஞ்சம் வார்ம் வாட்டரமாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நம்ம அந்த வெஜிடபிள்ஸில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நல்லா செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு க்ளோஸ் லிட் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். ஏன்னா உள்ளே இருக்க காய்ங்கள்லாம் நல்லா வேகணும். கேரட் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணணும். கேரட் வெந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கிளறி விடணும். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தாராளமாகவே இருக்கும். நல்லா அதை கிண்டி விட்டுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. நல்ல சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா வார்ம் வாட்டர் தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள். ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை எல்லாமே கிண்டி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் தண்ணியெல்லாம் வற்றிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி இன்னும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் தம்மாய் அப்படியே போட்டு வச்சுருங்க. நான் இதில் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஃபைபர் சத்து கொஞ்சம் நிறையா இருக்குன்றதுக்காக கூட கொஞ்சமே போட்டிருக்கேன். பார்த்திங்களா திருப்பி தம் போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை பெரட்டி விடுங்க. நீங்கள் எடுத்து பெரட்டி பார்க்கும் போது உள்ள அடியே ஒட்டி இருக்காது. அந்த அளவுக்கு இருக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ கிச்சடி ஆல்மோஸ்ட் ரெடிங்க. இன்னொரு தடவை க்ளோஸ் பண்ணி வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருங்க.
இப்போ தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். தேங்காய், சின்ன பீஸ் இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே மிக்சர் ஜாரில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் பொரிகடலை, உடச்ச கடலை அதை போட்டுருங்க. இதுக்கு தேவையான சால்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி விட்டுருங்க. சுற்றிட்டு அது நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை அடிச்சிருங்க. நமக்கு சட்னி ரெடிங்க. நம்ம கிச்சடியில் எந்த மசாலாவும் போடாதனால இந்த இஞ்சி இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சட்னியில் இஞ்சி வெங்காயம் இந்த ஃப்ளேவர் வந்து இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். இப்போ கிச்சடியும் தேங்காய் சட்னியும்